Hello students, welcome back to you all to our online classes provided by Best Learning Center. And today we are going to see 3rd May 2020 current affairs. So இன்னைக்கு வந்து நம்ம 3rd May 2020 கான current affairs பார்க்க போறோம். So bilingual questions கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? So first question பாருங்க. Who is the Minister of Environment? So சுற்றுச்சூழலுக்கான அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. So இதுக்கான ஆன்சர் வந்து பிரகாஷ் ஜவாதேகர். So அதுதான் சுற்றுச்சூழலுக்கான மினிஸ்டர் இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் என்வைரன்மெண்ட் ஃபாரஸ்ட் climate change மினிஸ்டர் ஆஃப் ஐடி. சரிங்களா? ஒரு ஐடிக்கும் வந்து மினிஸ்டர் இருக்காரு. மினிஸ்டர் ஆஃப் ஐடி அண்ட் ப்ராட்காஸ்ட். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பிரகாஷ் ஜவாதேகர் மினிஸ்டர் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரவி சங்கர் பிரசாத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிஜேபி எம்பி லோக்சபாவோட மெம்பராக இருக்கார். அண்டு மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஓகே, சரி. ரமேஷ் போக்ரியால் இஸ் ஏ மினிஸ்டர் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்கான மினிஸ்டர் இருக்காரு ரமேஷ் போக்ரியால். ஓகே. நிதின் கட்காரி ஆல்ரெடி தெரியும். ஸோ மினிஸ்டர் ஃபார் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்கான மினிஸ்டர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். When was the Ministry of Environment, Forest and Climate Change formed? சுற்றுச்சூழல் வன மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 1985ல ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1985ல மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் who is appointed as the chief risk officer, CRO of Yes Bank. எஸ் பேங்க்கான சிஆர்ஓ யாருன்னு கேட்குறாங்க. ஸோ சிஆர்ஓ எஸ் பேங்க்கான சிஆர்ஓ. ஓகே, பேங்க்கான எஸ் பேங்க் தலைமையிடர் அதிகாரியாக யார் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீரஜ் தாவன் அப்படின்ற பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் பேங்க் வந்து ரீசன்ட் நியூஸில் நிறைய கண்டினியூ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எஸ் பேங்க் பற்றி லாஸ்ட் கிளாஸ்லாம் இதில் வந்து கொஷின்ஸ் அக்கராக இருந்துச்சு. ஸோ எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்ணது 2 பேர், ராணா கபூர் அண்ட் அசோக் கபூர். 2 பேருமே சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 2004ல் எஸ் பேங்க். சரிங்களா? ஓகே, தென் சிஇஓ பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கான சிஇஓ பிரசாந்த் குமார் சிஇஓ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். How much did the government of India releases as the second installment under பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஸ்கீமில் கவர்மெண்ட் வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1000 rupees ஃபார் எவ்ரி ஃபேமிலி அல்லது எவ்ரி கார்டுக்கு. ஸோ when was பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா லான்ச், என்னைக்கு லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து 2014ல் லான்ச் பண்ணாங்க. வாட் இஸ் தி எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் நியூ பார்லிமெண்ட் பில்டிங் தட் இஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட்? ஸோ புதுசாக பார்லிமெண்ட் கட்டுறதுக்காக, நாடாளுமன்றம் கட்டுறதுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து 922 crore வந்து எஸ்டிமேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ who is to launch பாரத் மார்க்கெட் a national e-commerce market plus? ஸோ இ-காமர்ஸ் பிளேட்னால ஆன்லைன் மார்க்கெட் சொல்லுங்கள். சிம்பிளாக சொன்னால் ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டு. ஸோ இதில் பரிவர்த்தனைகள் எல்லாமே ஆன்லைன் நடக்கும். ஸோ அதுக்காக தான் இ-காமர்ஸ் அப்படின்ற வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிஏஐடின்னு சொல்லுவோம். சிஏஐடினா கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ். இந்திய அளவில் இருக்கக்கூடிய வணிக கூட்டமைப்பு தான் இந்த சிஐடி. சிஐடினா தி கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ். ஓகே, சரி.
GEM அப்படின்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் தான் GEM சொல்கிறோம். கவர்மெண்ட்டோட இ மார்க்கெட் பிளேஸை நம்ம GEM சொல்கிறோம். இது வந்து 2016 ஃபார்ம் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் பெல்னு சொல்கிறோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஓகேவா? ஸோ அதான் பெல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டேஷ் அப்ரூவ் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பார்லிமெண்ட் பில்டிங். யார் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க புதிய பாராளுமன்றம் கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்ரூவல் யார் கொடுத்துருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இப்போ தான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் நம்மளுடைய ஃபஸ்ட் கொஷனாக இருந்துச்சு. கரெக்டாக ஃபஸ்ட் கொஷின் இருந்துச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் யாருன்னா பிரகாஷ் ஜாவடேக்கர்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக? சரி சரி ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் எல்லா மினிஸ்ட்ரியுமே இம்பார்ட்டண்டானது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பாருங்கள், ராஜ்நாத் சிங் அண்ட் அமித்ஷா 2 பேருமே ஆஃபீஸ் கவர்னர்ஸாக இருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு ராஜ்நாத் சிங் and Amit Shah both are the office governors. Okay, and ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் இது. இது கீழே தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் வருது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிபார்ட்மெண்ட் இது. ஸோ இந்த மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அஹிர் அப்படின்றவங்க இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு சேம் மினிஸ்ட்ரிக்கு ஸ்டேட் லெவலில் ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அஹிர். இன்னொருத்தர் வந்து மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு. ஓகே, ஸோ 2 பேர் ஸ்டேட் மினிஸ்டராக இருக்காங்க ஃபார் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு. அண்ட் ஓகே சரி ஓகே. தென் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி கிஷன் ரெட்டி யூனியன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு யூனியன் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி. ஓகே சரி. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மன்சுக் எல் மந்தாவியா. ஸோ இங்கே வந்து ஸ்டேட் லெவலுக்கு இருக்காங்க. அண்ட் நிதின் கட்காரி வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நிதின் கட்காரி வந்து யூனியன் மினிஸ்டராக இருக்கார். சரிங்களா? யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்காரி. ஸ்டேட் லெவலுக்கு வந்து மன்சுக் எல் மந்தாவியா. ஓகே சரி, மன்சுக் எல் மந்தாவியா. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கு டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணது 2006 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஆல்ரெடி பேசிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நீரஜ் தாவன் வாஸ் அப்பாயிண்டட் as சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் CRO ஆஃப் எஸ் பேங்க் ஃபார் அ பீரியட் ஆஃப் டேஷ் இயர்ஸ். ஸோ எத்தனை வருஷத்துக்கு நீரஜ் தாவன் வந்து CRO அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க எஸ் பேங்க்லன்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்குன்னா 3 இயர்ஸ்க்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ when was UNESCO established? ஸோ யுனெஸ்கோ இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1946. ஸோ யுனெஸ்கோ மீன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக் கல்ச்சர் யுனெஸ்கோ. ஸோ ஃபார்ம் பண்ணது 1946. ஸோ ஃபோக்கஸ் மெயின் எய்ம் என்னென்னா த்ரூ எஜுகேஷன் மூலிமா ஒரு கண்ட்ரியோட பவர்ட்டியை எராடிகேட் பண்ணுறதுக்காகவும் பீஸ் பில்ட் பண்ணுறதுக்காகவும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சரிங்களா. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காகவும் இந்த யுனெஸ்கோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸில் ஃப்ரான்ஸில் இருக்குது. இது ஃபார்ம் பண்ணது 1946. ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணது யூகேயில் லண்டனில் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போது பாரிஸில் இருக்குது, பாரிஸ் ஃப்ரான்ஸ். ஓகே. ஸோ வென் வாஸ் தி USFAD எஸ்டாப்ளிஷ்னு கேட்குறாங்க. ஸோ USFAD எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சரிங்களா. ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா 1906 ஃபார்ம் பண்ணாங்க. The Food and Drug Administration is a federal agency of United States. The Foods and Drug Administration ஹோல்ட் பண்ணுறாங்க. Food and Drug Administration இங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே சரி. When was the World Press Freedom Day started by the United Nations General Assembly? என்னைக்கு உலக பத்திரிகை சுதந்திர தினத்தை UNCA யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணது 1993. வாட் இஸ் த தீம் ஆஃப் த 2020 வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே? உலக சுதந்திர தினம் சரிங்களா. உலக பத்திரிகை சுதந்திர தினத்தை வந்து 2020க்கான தீம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான தீம் வந்து ஜேர்னலிசம் விதவுட் ஃபியர் ஆஃப் ஃபேவர்னு சொல்கிறாங்க. பயம் அல்லது உதவி இல்லாமல் பத்திரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தீமாக இருக்குது சரிங்களா. ஸோ ஓகே. ஸோ USFDA has allowed emergency use of dash for treatment of severely ill COVID-19 patients after the study result of Gilead Sciences. ஓகே. Gilead Sciences அப்படின்றவங்க வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. ஸோ COVID-19க்கு வந்து இந்த மெடிசன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அந்த மெடிசன் என்னென்னா ரெம்டெசிவிர். இந்த மெடிசன் ரெம்டெசிவிர் இது வந்து ஒரு ஆன்டிவைரல் மெடிசன் சரிங்களா. இது ஒரு ஆன்டிவைரல் மெடிசன். இந்த மெடிசனுக்கான கெமிக்கல் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா C27 H35 N6 0/8P. ஓகே. ஸோ இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா. ஓகே. மற்றதையும் பார்த்துக்கலாம். லோபினாவிர் அப்படின்றது வந்து இது வந்து HIV இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ண ஒரு மருந்து சரிங்களா. HIV இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ண ஒரு மருந்து லோபினாவிர். இதுக்கான ஃபார்முலா C37 H48 N4 O5. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா hydroxychloroquine. Hydroxychloroquine ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் மெடிசன் நவடேஸ். வை? பிகாஸ் ஆஃப் மீடியாவில் நிறைய பேசப்பட்ட ஒரு மெடிசன் இது. இந்தியாவில் மலேரியாக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெடிசன் இது. மலேரியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மெடிசன் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மெடிசன் அதுக்கப்புறம் யூஎஸில் கேட்டிருந்தாங்க. நம்ம இந்தியா சைடில் இது அனுப்பிச்ச பிறகு அவங்க நன்றியும் கொடுத்துருந்தாங்க, செலுத்திருந்தாங்க இந்தியாவுக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெடிசனாக மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெடிசன் பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபார்முலா C18H26CIN3O. இது வந்து ஆன்டி மலேரியல் மெடிசன் சொல்லலாம். ஆன்டி மலேரியல்
சரிங்களா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மெடிசன் சரிங்களா. சரி, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேவிபிராவில். இதுவும் ஃபேவிபிராவில் அப்படின்ற மெடிசனும் ஆன்டி வைரல் மெடிசன் தான். ஃபேவிபிராவில் அப்படின்றது. ஸோ இதுக்கான ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் சேம் தான். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சேம் ஃபார்முலா தான் எதுக்கும் இருக்குது. ஃபேவிபிராவில் இதுவும் ஆன்டி வைரல் மெடிசன். ஆன்டிவைரல் மெடிசன். ஓகே சரி. when is the WordPress Freedom Day celebrated? என்னைக்கு உலக பத்திரிகை சுதந்திர நாள் கொண்டாடப்படுது? சாரி ஃபார் நாட் ரிட்டன் இன் தமிழ். ஸோ நான் கையிலேயே நான் எழுதிட்டேன். ஸோ உலக அளவில் பத்திரிகை சுதந்திர தினம் அனுசரிக்கப்படுகிறது என்றைக்குன்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அது வந்து 3rd மேக்கு சரிங்களா. ஸோ 3rd மேக்கு. சரி, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நன்றி, பாய் பாய்.